அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது சர்வஜன வசியத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த சர்வஜன வசியத்துக்கு பயன்படுத்தக்கூடிய மூலிகை குப்பைமேனி செடி ஆகும். பௌர்ணமி அன்னைக்கு குப்பைமேனி செடிக்கு ஓரை நேரம், அதாவது காலையில 6 to 7 அந்த நேரத்துல அந்த செடி இருக்கக்கூடிய இடத்த நல்லா சுத்தம் பண்ணிட்டு அதுக்கு பொங்கல் படையலா வச்சுட்டு ஒரு எலுமிச்சை பழத்தை அதை கட் பண்ணி அந்த செடி பக்கத்துல வச்சுட்டு இன்னொரு எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி அதுல குங்குமம் தேய்ச்சி அந்த செடியில நல்லா தெளிச்சு விட்டுட்டு ஒரு தண்ணியில மஞ்சளை கலக்கி அந்த செடியோட வேர் பகுதி முழுசா நல்லா ஊத்திட்டு அந்த செடிக்கு நீங்க கற்பூரம் ஆராத்தி காட்டிட்டு அந்த செடிக்கு முன்னாடி ஓம் தூ தூ நம அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை ஜெபிச்சுட்டு அந்த செடியோட ஆணி வேர் ஆறாம புடுங்கி எடுக்கணும். அதை நீங்க புடுங்கி எடுக்கிறதுக்கு நீங்க எந்த ஒரு இரும்பு சம்பந்தப்பட்ட ஆயுதங்களையும் பயன்படுத்தக்கூடாது. உங்களுடைய சுண்டு விரல் நகம் படக்கூடாது. படாம அதோட ஆணி வேறு புடுங்கி எடுத்துட்டு வந்து அந்த ஆணி வேரை நீங்க வெள்ளி இல்லாட்டி தங்கத்துல ஆன தாயத்துல அடைச்சு வச்சுக்கோங்க. தங்க தாயத்துல அடைச்சு வைங்க. தங்க தாயத்துல நீங்க அடைக்கும் போது அதற்கு 100% சக்தி கிடைக்கும். தங்க தாயத்து இல்லாதவங்க பஞ்சலோக தாயத்துல நீங்க அடைக்கும் போது அதற்கான சக்தி 75% கம்மியாக 75% பயன்படும். அந்த பஞ்சலோக தாயத்தும் உங்களுக்கு கிடைக்கல, வெள்ளி இல்லாட்டி செம்புதான் கிடைக்குதுன்னா உங்களுக்கு 25% அந்த தாயத்து பயன்பெற மாதிரி உங்களுக்கு இருக்கும். அந்த தாயத்துல அடைச்சு வச்சுட்டு விநாயகரோட மூல மந்திரம் நீங்க ஜெபிக்கணும். 21 நாட்களுக்கு நீங்க ஜெபிச்சுட்டு வரணும். ஒரு நாளைக்கு 108 வீதம் 21 நாளைக்கு நீங்க ஜெபிக்கணும். அதன் பிறகு நீங்க தினமும் 27 முறை ஜெபிச்சுட்டு வரணும். இதை நீங்க பூஜையில வச்சு ஜெபிக்கும் போது இதற்கு படையலா நீங்க வைக்கக்கூடிய பொருட்கள் தேங்காய், பழம், பொரிக்கடலை, வெற்றிலை பாக்கு, மல்லிகைப்பூ, சர்க்கரை பொங்கல், பால், கற்கண்டு, தேன் வச்சு நீங்க இந்த தாயத்தை பூஜை பண்ணணும். நீங்க 21 நாள் முடிச்ச பிறகு இந்த தாயத்தை நீங்க உங்களோட கையில நீங்க கட்டிக்கலாம். இது சர்வலோக ஜன வசியமா உங்களுக்கு இருக்கும். இப்ப நம்ம இதற்கு பயன்படக்கூடிய மூல மந்திரத்தை பார்க்கலாம். மிக்க நன்றி.